வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல காமனா பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஏபிஎஸ் ஆர்டிசி பஸ்ல 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்டு இப்போ கொடுக்குறாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இப்போ கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த ப்ரப்போசல் இருக்குன்ற மாதிரி தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம்ன்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி 300 ருபீஸ் தர்ஷன்ன்றது ஏபிஎஸ் ஆர்டிசி பஸ்ஸில் கொடுக்கறது கிடையாது. அது அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஸோ நாங்கள் டைரெக்டாக வந்தால் அலோவ் பண்ணுவாங்களான்ற மாதிரி 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வரணும். டைரெக்டாக வந்தால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆஸ் பர் டிடிடி ரூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் ஆகஸ்ட் மாதம் ப்ளஸ் இன்னும் பக்தர் கேட்டிருந்தது அக்டோபர் மாதம் ஆன்லைனில் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு ஸ்பெஷல் என்ட்ரின்றது திருச்சானூர் இந்த ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு செக் பண்ணி பாருங்க, அவைலபிள் இருக்கும். அதே போல அக்டோபர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் ஆன்லைன் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன். அதே போல அந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ன்றது ஆஃப்லைன் கூட நம்ம திருச்சானூர்ல டைரக்டா வாங்கலாம். 200 ருபீஸ் ஈச் டிக்கெட் அது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் அதாவது விர்ச்சுவல் சேவா தர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நிறைய பக்தர்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலியில் புதுசாக வந்திருக்கிற மெம்பர்ஸ்க்கு அதில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. அதாவது அது சிம்பிளா சொல்லணும்னா 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன்ல ப்ராசஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணணும். அங்கே அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் கிளிக் ஹியர் இருக்கும். ஸோ அங்கே அவைலபிள் இருக்கா இல்லையான்றது. ஸோ அதில் நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா அதில் தர்ஷனத்துக்கு அவைலபிள் இருக்கா இல்லையான்றது காட்டும். அங்கே காட்டலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேமெண்ட் பண்ணி வச்சிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது மாசம் ரிலீஸ் பண்றாங்களா விர்ச்சுவல் சேவா தர்ஷன், அது ரிலீஸ் பண்ண ஒரு 1 ஹவர்லேயே முடிஞ்சு போகுது ஜென்ரலா. ஆனாலும் நீங்க இப்போ பேமெண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நீங்க பேமெண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ நீங்க புக் பண்ணிடலாம். ஒரு சேவா செலக்ட் பண்றீங்க, உங்க டீடைல்ஸ் கொடுக்குறீங்க, பேமெண்ட் பண்ணிடுறீங்க. உங்க புக்கிங் ஹிஸ்டரியில ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. விர்ச்சுவல் சேவான்றது செலக்ட் பண்ணீங்கன்னா அங்கே தர்ஷனத்துக்கு லிங்க் காட்டும். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணப்போ அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க தர்ஷனத்துக்கு புக் பண்ணலாம். ஓகேங்களா. ஒரு வாட்டி இப்போ பேமெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு வேலிடிட்டி 1 இயர். ஓகேங்களா. ஆனால் 1 இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது வேணாம். எப்போ எவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணப்போ இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ விர்ச்சுவல் சேவா தர்ஷன்ல இப்போ நீங்க பேமெண்ட் பண்ணி வைக்கலாம். அவங்க எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ அப்போ நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்க சேவா செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பேமெண்ட் பிரிண்ட் அவுட் கூட எடுக்க முடியாது டிக்கெட்ன்றது. நீங்க புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு தர்ஷனம் லிங்க் காட்டும், அங்கதான் நீங்க தர்ஷனம் புக் பண்ணணும் அவங்க ரிலீஸ் பண்ணப்போ. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நாங்க அலிப்பிரி பக்கம் நடந்து போகும்போது அங்க கொடுப்பாங்களான்ற மாதிரி 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா. நீங்க என்னோட வீடியோஸ்ல ஒரு லாஸ்டா நான் போட்டிருக்கிற ஒரு 5-6 வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்டு. ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பக்தர்கள் கேட்கிற டவுட் சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்டு தான். அப்படியே அந்த வீடியோ பார்க்கலன்னா கூட நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது நீங்க பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு தான் செப்பரேட் டோக்கன் கொடுக்குறாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல. ஓகேங்களா. நீங்க அலிப்பிரி பக்கம் நடந்து போற அப்படின்னா டோக்கன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் நடந்து போகலாம். இல்லைன்னா விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்குறாங்கல்ல, இந்த டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகலாம். அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா எந்த டோக்கனும் கிடையாது. ஓகேங்களா. அதே போல ஒரு பக்தர் கேட்டிருந்தாரு, நாங்க அக்டோபர் மாதத்துக்கு திருமலா அகாமடேஷன் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. நீங்க திருமலால சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட ஆஃப்லைன்ல நீங்க வாங்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் அதுதான், வேற ஆப்ஷன் கிடையாது. திருமலால நீங்க ஆஃப்லைன்ல போய் ட்ரை பண்ணலாம். காலையில 5 மணிலேருந்து காலையில ஒரு 7 மணி நடுவில் போனா நம்மளுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் டைம் அதிகமாக ஆனாலும் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பா ஆஃப்லைன்ல ரூம் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் ஆஃப்லைன்ல நாங்க டிக்கெட் வாங்கணும்னா அகாமடேஷன் எப்படின்னு கேட்டிருக்கீங்க.
அது வந்து அகாமடேஷன் பார்த்தோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அந்த டிக்கெட்டு அது ஜெராக்ஸ் பண்ணிக்கிட்டு எம்பிசி கவுண்டர் இருக்குங்க. எம்பிசி ஏரியான்னு கேளுங்க, யாரோ கேட்டாலும் சொல்லுவாங்க திருமலாவில். அந்த எம்பிசி ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் அங்கே அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க, ஆனால் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அந்த டிக்கெட் இருக்குல்ல, அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் ஆஃப்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எம்பிசி ஏரியாவில். ஓகேங்களா? அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். டெலிகிராமோட குரூப்போட லிங்க் வந்துறது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.